இந்த கணக்கு பாடங்கள் மாதிரி இந்த தேரிகளை வைத்து நாம் இந்த மாதிரி அனுபவத்தை பெற்றலாம். இப்போ வடலூரில் இருக்கிற ப்ராப்ளமோ, புத்தர்கிட்ட இருக்கிற ப்ராப்ளமோ, கர்த்தர்கிட்ட இருக்கிற ப்ராப்ளமோ என்னன்னா, ஒரு குரு கொடுத்த போதனையை வச்சு குருவாக போகிறேன்னு தான் நிறைய பேர் கல் உடைச்சிட்டு இருக்காங்க. அதில் தான் அங்கே இருக்கிற பெரிய பேசிக்காக அங்கே ஒரு பண்டமண்டலில் ப்ராப்ளம் ஏற்படுது. ஒரு குருவை ஆக முடியலைங்க. ஒரு குருவுக்கே தெரியாமல் தான் அவர் குருவை ஆகிருக்கிறார். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். வெட்ட வெளிங்கிறது இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறேன்னு பசு பிடிச்சி போகிறது கிடையாது. புரியுதுங்களா? அந்த பயணத்தில் அந்த வாழ்க்கையில் ஒரு தாய்க்கு சார்ந்தவங்கள கோட்பாட்டுக்குள்ளே சிக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் முதல் அடிப்படையாக சங்கம் அப்படிங்கிறத கலைச்சேன், மடம் அப்படிங்கிறத கலைச்சேன், குரூப்பு அப்படிங்கிறதே வாட்ஸ்அப்லேயே குரூப்பு கிடையாது, இதை கலைச்சேன். இதெல்லாம் எதை அடிப்படையாக இந்த பழம் வாங்கிட்டு வர்றது, மழை போடுறது, கும்பிட்றது, இதெல்லாம் கலைச்சி விட்டோம். இதெல்லாம் என்னன்னா ஒரு ஒரு திறந்த வெளியில், புது வெளியில் நீயா நின்று நானாக நிற்கிறேன். என்னுடைய கருத்தியில் நீ கேளு, உனக்கு பிடிக்கும், உனக்கு நான் உனக்கு பிடிக்குது, நீ உனக்கு பிடிச்சே ஆகணும்லாம் நான் சொல்லலை. இதை ஸ்டடி பண்ணு, ஒரு ஆய்வுக்காக எடுத்துக்க, ஒரு ஆய்வுக்கு உட்பட்டு இது ஒரு நல்ல ஒரு சூழலை உனக்கு உருவாக்குது, இது ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குது அப்படின்னு நீ உனக்கு தோணுச்சுன்னா அதுலேருந்து ஒரு நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுத்து பயணிப்பா அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதை மக்களாகிக்கவங்க ரொம்ப உலகமாக பார்க்கணும். இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க குரு கொடுக்குற வெறும் போதனைகளை மட்டும் கழுத்தில் மாலையாக கட்டி போவது ஒரு சரியான ஒரு பயணமாக இருக்கும்னு எனக்கு தெரியலை. தத்துவம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தீவிரமாக ஒரு கோட்பாடை வச்சுக்கிட்டு நானும் குருவாயிருவேன், நானும் தியானம் பண்ணுறேன், நானும் ஒரு 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 கோட்பாடுக்குள்ளே நின்றக்கூடாது.